ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டரா. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th கெமிஸ்ட்ரி சாப்டர் 6ல கொஸ்டின் நம்பர் 24 புக் பேக்ல ரைட்டர் நோட் ஆன் ஃப்ரிங்கல் டிஃபெக்ட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கா. இந்த கொஸ்டினை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா ஸ்காட்கி எஃபெக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நடத்தியாச்சு. ஸோ அடுத்து வந்து மெட்டல் எக்ஸஸ் மெட்டல் டிஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா நான் நடத்திடுவேன். ஸோ இந்த 3 டிஃபெக்ட்லேருந்து இந்த 4 டிஃபெக்ட்லேருந்து ஏதாச்சும் ஒரு டிஃபெக்ட் கன்ஃபார்ம் கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இதை 3 மார்க்ல கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை போன வருஷம் தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் போன வருஷம் பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ தியரி பார்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு டயக்ராம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ டயக்ராம் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து என்னன்னா நம்மளுக்கு 2 அயான்ஸ்க்குரிய சைஸும் ஸ்காட்கி டிஃபெக்ட் பார்த்துட்டீங்கன்னா 2 அயான்ஸோட சைஸும் ரொம்பவே டிஃபர் ஆகாது. ஆனா இந்த இதுல 2 அயான்ஸ்க்குரிய சைஸும் ரொம்ப டிஃபர் ஆகும். ஸோ நான் எனக்குள்ள இப்ப ஒரு ஆனயான் வரைஞ்சுக்கிறேன். ஸோ ஆனயான் வரைஞ்சதுக்கு அப்புறம் பக்கத்துல சின்னதா கேட்டையான் வரையணும். புரியுதா? ஸோ இதுதான் நம்மளுக்கு பேசிக். ஸோ நம்ம இதையே எல்லாத்துக்கும் காப்பி பண்ணிக்கலாம். இதை நம்ம வரிசையா காப்பி பண்ணி எழுதிக்கிறோம். ஸோ அதே நம்ம 2வது ரோக்கும் வரைஞ்சோம். இப்ப அப்படியே மாறி மாறி இருக்கணும் உங்களுக்கு. ஆர்டரை நம்ம மாத்தி மாத்தி போடணும்பா, வேற எது. ஸோ இப்ப நம்ம போட்டிருக்கோம்ல, இதுதான் பேசிக். இதே மாதிரி ஒரு 2 ரோஸ் வரைஞ்சோம். ஸோ அவ்வளவுதான்ப்பா. இப்ப நம்மளுக்கு இப்பதான் நம்ம மெயினானதே நம்ம கவனிக்கணும். ஸோ இப்ப நம்ம எதை பாயிண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா, இதுல இங்க இருக்கு பாத்தீங்கன்னா அயான்ஸ். இந்த அயான்ஸ்லாம் மிஸ் ஆகும். ஸோ இந்த பாசிட்டிவ் அயான் சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு, கரெக்டா? ஸோ இந்த சைஸ் நம்மளுக்கு எப்படி மிஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க இருக்க அயான் மிஸ் ஆயிடும். ஸோ இங்க இருக்க அயான் உங்களுக்கு மிஸ் ஆயிருதா? அதே மாதிரி இன்னொரு அயானையும் நம்ம மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அவ்வளவு. இப்ப இங்கெல்லாம் மிஸ் ஆயிருக்க அயான்ஸ் எங்க போய் இதுவாகும்னா அது ஒயிட் கலர். இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன். இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன் என்னன்னா, இப்படி 2 இதுக்கு ஊடால இருக்க இடத்தோட பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன். அந்த இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா அதுங்க போய் சேவ் ஆகும். இப்ப இங்க ஒண்ணு மிஸ் ஆகுறாது, இங்க மிஸ் ஆகுறது இங்க போய் சேவ் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க மிஸ் ஆகுறது இங்க போய் சேவ் ஆயிருக்கு. ஸோ இதோட பேர் தான் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நான் அதை எழுதிக்கிறேன். இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன். ஸோ இதை வச்சு நான் உங்களுக்கு தியரி பார்ட்ட ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. Frenkel defect arise due to dislocation of ions from crystal lattice. Frenkel defect arise due to dislocation of ions. Ions அதோட இடத்த விட்டு மாறுது, dislocate ஆகுது. அதான் Frenkel defect arise due to dislocation of ions from the crystal lattice. The missing ion occupies the interstitial position. Interstitial position என்னன்னா, 2 ஆனையானுக்கு நடுவுல இருக்க இந்த மாதிரி இருக்க கேப்ஸ் இருக்குல்ல, இதோட பேர்லாம் தான் பாத்துட்டீங்கன்னா interstitial position. ஸோ அந்த மிஸ் ஆகுற அயான் வந்து இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷனை போய் அடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, திஸ் டிஃபெக்ட் இஸ் ஷோன் இன் அயானிக் சாலிட்ஸ் வேர் கேட்டையான் அண்ட் ஆனியான் டிஃபர் இன் சைஸ். அதாவது அயானிக் சாலிட்ல ஆனையானும் கேட்டையானும் டிஃபர் ஆகும் சைஸ்ல. ஆனையான் ரொம்ப பெருசா இருக்கும், கேட்டையான் ரொம்ப சின்னதா இருக்கும். அப்படி இருக்கிறதுல தான் இந்த டிஃபெக்ட் வந்து அரைஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இட் டசன்ட் அஃபெக்ட் த டென்சிட்டி. அதாவது இதுல இருந்து மிஸ் ஆனாலும் அது வந்து இந்த லாட்டிஸை விட்டு வெளியில போகல, கரெக்டா? உள்ளேயே தான் இருக்கு. உள்ளேயே தான் இருந்துச்சுன்னா அதோட டென்சிட்டி அப்படியே தான் இருக்கும். அதனால அது வந்து டென்சிட்டி அஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் பாயிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜிபிஆர். ஏஜிபிஆர் தான் நம்மளோட எக்ஸாம்பிள். ஏஜிபிஆர் என்னன்னா சில்வர் குரோமேட். ஸ்மால் ஏஜி ஸ்மால் ஏஜி பிளஸ் லீவ்ஸ் த எனக்குள்ள வந்து இப்படி எழுதிக்கணும். ஸ்மால் ஏஜி பிளஸ் லீவ்ஸ் இட்ஸ் சைட் and occupies interstitial position.
இப்ப இதுதான் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கரெக்ட்டா? இந்த எக்ஸாம்பிள் என்னதுன்னா, எக்ஸாம்பிள் AgBr. ஸோ இந்த AgBrல இந்த ஆனயான் இருக்குல்ல, இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா Br. அதாவது புரோமின். Br-. அதே மாரி இந்த கேட்டயான் தான் வந்து என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, சில்வர். சின்னதா இருக்க இந்த சில்வர் வந்து அதோட பிளேஸ விட்டுட்டு இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன்ல ஆக்ட் ஆகுது. அதான் ஸ்மால் Ag பிளஸ் Agனா சில்வர் தானே. ஸ்மால் Ag பிளஸ் லீவ்ஸ் இட்ஸ் சைட் அண்ட் ஆக்குபைஸ் த இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன். ஸோ இந்த 4 பாயிண்ட் மட்டும் எழுதி இந்த எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. அதே மாரி டயகிராம்ல இத பாயிண்ட் அவுட் பண்ணி இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன்ன்றத பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இத எழுதணும். ஸோ இந்த டயகிராம் வந்து ரொம்ப டீட்டெயில்டாலாம் நம்ம வரையணும்னு அவசியம் இல்ல. ஓரளவு வரைஞ்சாலே போதும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நீங்க ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க் யூ.